எவ்விதமான அரசியல் ரீதியாக தெம்பும் திராணியும் இல்லாத பழனிசாமி அவர்கள் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகங்களை இயங்க விடாமல் ஆளுநர்களை வைத்துக் கொண்டு ஆளுநர்கள் என்கிற அந்த பதவியை வைத்துக் கொண்டு இருக்க துணைவேந்தர்களை அந்த மாணவர் படை எவ்விதமான அரசியல் ரீதியாக தெம்பும் திராணியும் இல்லாத பழனிசாமி அவர்கள் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகங்களை இயங்க விடாமல் ஆளுநர்களை வைத்துக் கொண்டு ஆளுநர்கள் என்கிற அந்த பதவியை வைத்துக் கொண்டு இருக்க துணைவேந்தர்களை கையில் எடுத்துக்கொண்டு முதல்வர்களை நியமிக்க முடியாமல் பேராசிரியர்கள் நியமிக்க முடியாமல் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் இன்னும் சட்ட ரீதியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் போராடி கொண்டிருக்கிற இந்த நிலையில் உயர்கல்வி நிறுவனங்களில் UGC என்கிற பல்கலைக்கழக மானியக் குழு மூலமாக வர வேண்டிய நிதிகளை தடுத்து நிறுத்தி உயர்கல்வியிலும் சதி நடக்கிற அந்த சூழலில் ஏகப்பட்ட ஜனநாயக இயக்கங்கள் போராடி தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ச்சியாக கடிதங்களாகவும் நேரடியாகவும் நீதிமன்றம் மூலமாகவும் போராடி கொண்டிருக்கிற போது கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக இருக்க இந்த நிலையில் தொடர்ச்சியாக வஞ்சக எண்ணத்தோடு உயர்கல்வியையும் பள்ளி கல்வியையும் தடுத்து நிறுத்த வேண்டிய எண்ணத்தோடு தமிழர்களுடைய கல்வியை தடுக்கிற மோடி அரசோடு கூட்டணி சேர்ந்த அடுத்த வாரத்திலேயே இந்து சமய அறநிலைத்துறை கல்வி வழங்கலாமா என்று எப்பாடுபட்டாவது கடனை வாங்கி நம்ம பிள்ளைகளை படிக்க வைப்போம் என்ற தமிழர் பண்பாட்டில் ஒரு விஷமத்தனத்தை தூக்கி எறிந்திருக்கிறார் மரியாதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த கருத்தை கண்டித்துதான் வர திங்கட்கிழமை கல்வியை காவு வாங்க துடிக்கும் எடப்பாடி பழனிசாமி மோடி அவர்களை பாசு திட்டத்தை தமிழ்நாட்டில் நுழைவிட மாட்டோம் என்று கழக மாணவர் அணி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது. இதையே ஒரு பெரிய அழைப்பாக எடுத்துக்கொண்டு ஊடக நண்பர்களும் மாணவ செல்வங்களும் ஜனநாயகவாதிகளும் முற்போக்க விரும்புகிற அத்தனை பேரும் தமிழ்நாடு எல்லாம் ஓரணியில் இருக்க வேண்டும் என்று பேரன்போடு வரவேற்கிறோம். கேள்விகளை இருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆளுகிற போதே உங்களுக்கு தெரியும் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஒரு ஆக்ட் இருக்கு. கொரோனா பேரிடர் வந்த போது நீங்க இதுக்கு மேல செலவழிக்க கூடாது என்று ஒரு வரையறை இங்க இருக்கிறது. அந்த வரையறையை பல்வேறு மாநிலங்களுக்கு தளர்த்தினார்கள். எடப்பாடி பழனிசாமி பங்குதாரராக இருந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டாளியாக இருந்து மோடி அரசு எங்க எஜமான் பாராட்டி அந்த காலத்தில் கூட தமிழ்நாட்டுக்கு நாங்க விலக்கு கொடுக்க முடியாது என்கிற கோரிக்கை என்கிற அந்த பிடிவாத குணத்தில் தான் மரியாதைக்குரிய இந்த நாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இருந்தார். அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்க்கட்சியாக இருந்தபோது எங்களது தலைவர் தொடர்ச்சியாக போராடி அந்த நிதியை கொடுக்க வேண்டும் என்று போராடினார், கடிதம் எழுதினார். ஏன் நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய சூழல் வந்த பிறகுதான் அந்த நிதி இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுகிற போது கூட இப்போது இருக்கக்கூடிய கீழடி எங்களிடம் தாய்மொழி என்று தமிழர்கள் பெருமைப்படுகிற இந்த நிலத்தில் அடுத்த கட்ட ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து நீதிமன்றத்துக்கு போக வேண்டியது. தமிழர்களுடைய துன்பத்தை நிரூபிப்பதற்கு எடப்பாடினாலே முடியல. பாஜகவை பொறுத்தளவில் இங்கு திமுக நிலைப்பாடெல்லாம் தாண்டி தமிழ்நாடு விரோத, தமிழர் விரோத, தமிழர் தொன்ம விரோத, தமிழ் என்றாலே அவர்களுக்கு வேப்பங்காய், தமிழர் பண்பாடு என்றாலே வேப்பங்காய், சமூக நீதி என்றாலே வேப்பங்காய், தமிழ்நாடு என்ற மாநிலம் என்றாலே வேப்பங்காயாக கசக்கிறது. அது இப்போது மட்டுமல்ல, எப்போதுமே தொடர்கிறது. கோபாலு இப்ப நடிக்காம கோபாலுமாங்க. அது மாதிரிதான் நீ பத்திரிகையாளர் நண்பர்கள், நீங்க தான் அது குறிப்பா கோவை நண்பர்கள்லாம் அதுக்கு சாட்சி. அந்த பேச்சு பேசுகிற போது எவ்வளவு வன்மத்தோடு நான் பேசினா சதியும்பாங்க. ஒரு தமிழ்நாடு அரசியலை தெரிந்தவர்கள் சுயபுத்தியோடு இருக்கிற எந்த அரசியல் தலைவரும் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. இல்லைங்க நான் இப்படி சொல்ல வரலைங்கன்னு அந்த வார்த்தையோட வரல, திமுறின் உச்சத்தில் நின்று ஏனுங்கிறத தொனியோடு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை அறநிலைத்துறையை குறிப்பாக கடந்த காலத்துடைய தலைவர்களை செல்வி ஜெயலலிதா அவர்களை, மக்கள் தலைவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களை, முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்களை, பேரறிஞர் அண்ணா அவர்களை, தந்தை பெரியார் அவர்களை, கர்ம வீரர் காமராஜர் அவர்களை, பக்தச்சலத்தை எல்லாம் கொச்சைப்படுத்தி தொடர்ச்சியாக RSS என்கிற அமைப்பு, விஸ்வ இந்து பரிஷத் என்கிற அமைப்பு இங்கு அறநிலை சட்டம் கூடாது என்றது. அறநிலை சட்டம் வந்தால் அனைத்து சாதியும் அச்சகர்கள் நடைபெறுகிறது. அறநிலை சட்டம் வந்தால்
எல்லாரும் கோயிலுக்கு போலாம் நிலை வருகிறது. அறநிலை சட்டங்கள் இந்த தொடர்ச்சியாக இருந்தால் அந்த நிலத்தில் வருகிற கல்டிவேட் ஆகிற பணங்கள், உற்பத்தி ஆகிற பொருள், கல்டிவேட் ஆகிற உற்பத்தி பொருட்கள் பணங்கள் எல்லாம் எடுத்து மக்களுக்கு சேவை செய்கிறார்கள். அது ஒரு சாதி இங்கெல்லாம் இருக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக அந்த அறநிலை சட்டங்களை கேள்வி கேட்க அமைப்பாக பிஹெச்பி RSS இருக்கிறது. அந்த கருத்தை வலுப்படுத்தி தான் அவர் பேசினார். பல பேர் பேசிய பின்பு நான் அப்படி சொல்லங்கிறது அது உளப்பூர்வமாக ஒத்துக்கொண்ட, உளப்பூர்வமாக மாற்றி பேசியதல்ல. அடி வாங்கிட்டு பின்னாடி பேசுறாரு. நாங்க ஏன் இன்னும் அந்த நிலை வந்த பிறகு போராட்டத்தை தொடுக்கணும்னா, நீங்க கடந்த காலத்துல இந்த 4 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டு அரசியலை பார்க்க முடியும். குறிப்பாக நம்ம பக்கத்தில் இருக்க பாரதியார் பல்கலைக்கழகம் ஒரு துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கு எவ்வளவு பாடு, ஒரு எக்ஸாம் கண்ட்ரோலரை நியமிக்கிறதுக்கு எவ்வளவு திண்டாட்டம் வந்தது, பேராசிரியர்களை நியமிப்பதற்கு திண்டாட்டம், நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு திண்டாட்டம், யுஜிசி மானிய குழுவின்படி அங்கு ஒரு தேர்தல் நடத்துவதற்கு திண்டாட்டம், யுஜிசி மானிய குழு வரையறைப்படி பேராசிரியர்கள் சம்பளம் கொடுப்பது திண்டாட்டம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய கல்வி நிறுவனங்கள் மீது ஒரு வன்கொடுமை தாக்குதலை மோடி அரசு நடத்தி கொண்டே இருக்கிறது. அது குறித்து எடப்பாடி கேள்வி கேட்டாரா? நீங்க 3வது முறையாக சமஸ்கிருதத்தை படியுங்கள் 1500 கோடி ரூபாயை கொட்டி கொடுத்த சமஸ்கிருதத்துக்கு, தமிழுக்கு வெறும் 117 ரூபாயை கிள்ளி கொடுத்தது. அது குறித்து எடப்பாடி கேள்வி கேட்டாரா? இங்கு தமிழருடைய தொன்மம் கொடுத்து ஆய்வு செய்வதற்கு கீழடியை ஆய்வை அங்கீகரிங்கள் என்று ராம்நாத் சுப்பிரமணியன் கொடுத்த அந்த அமர்நாத் சுப்பிரமணியன் கொடுத்த அந்த ஆய்வை அங்கீகரிக்க வேண்டும் கேட்டபோது அவரை மாற்றிவிட்டு ஸ்ரீராம் என்று ஏற்கனவே கீழடி ஆய்வை கொச்சைப்படுத்திய, அதில் ஒண்ணுமே இல்லை என்று சொன்ன ஒரு ஆரிய சிந்தனையோடு இருக்கிற ஒரு ஆய்வாளரை மீண்டும் கொண்டு வந்து சேர்க்குது. இது குறித்து எடப்பாடி கேள்வி கேட்டாரா? சமக்கரா சிக்ஸம் என்று அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் வர வேண்டிய பணம் இன்னைக்கு நமக்கு வரல, நமக்கும் கேரளாவுக்கு வரல. காரணம் நீங்க மும்மொழி கொள்கை ஏத்துக்கலைங்கிறாங்க. இருமொழி கொள்கை தான் எங்கள் பேரறிஞர் அண்ணாவின் கொள்கை என்று பேசுகிற எடப்பாடி பழனிசாமி, ஐயா முதலாளி மோடி ஐயா, நாங்கள் உங்க கூட்டணி வந்துட்டோம், இதை கொடுங்கன்னு கேட்கணுமா இல்லையா? கேட்டாரா? இதுவரை கேட்கல. மலைவாழ் வாழ்கிற பல பட்டியல் பழங்குடி மக்களுக்கு அந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக கல்வி நிலையங்களுக்கு வர வேண்டிய, பாதுகாப்பாக செல்வதற்கு வாகன ஏற்பாடு கொடுக்க நிதியை கொடுக்கல, ஆதிராவிட மாணவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஸ்காலர்ஷிப்பை கொடுக்கல, மௌலானா ஆசாத் தலைமையில் அந்த தலைவரின் பெயரில் கொடுக்கப்படுகிற மதச்சிறுபான்மை மக்கள் கொடுக்கிற கல்வி நிதியை கொடுக்கல, இங்கு கொடுக்கப்படுகிற அந்த அம்பேத்கர் பெயரில் கொடுக்கப்படுகிற ஸ்காலர்ஷிப்பை கொடுக்கல, மூணு ராமாமர் அம்பேத்கர் பெயரில் கொடுக்கப்படுகிற ஒன்றிய அரசு எய்டு கொடுக்கல, கல்விக்கென்று எந்த நிதியும் கொடுக்கல. மோடி கொடுக்கல ஒரு நாள் கூட. ஐயா மோடி ஐயா, தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு, இடைநிற்றெல்லாம் தடுத்துட்டோம், திராவிட இயக்கங்கள் சேர்ந்துதான் நாங்க 50 விழுக்காட்டுக்கு மேல இந்த GERல முன்னேறி இருக்கோம், எங்களுக்கு கொடுங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் இல்லையா? ஒரு கடிதம், ஒரு பேச்சுவார்த்தை, கூட்டணி என்பது சரி வேறு தேர்தல். ஆனால் ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். அதற்கு மாறாக அடுத்த கூட்டணி சேர்த்த ஒரு வாரத்தில் பயணத்தை தொடங்கிட்டு தன் பங்காளிகளாக நயனா நாகேந்திரனை, அண்ணா எல்முருகனை கூட வச்சுட்டு, அக்கா வானதி ஸ்ரீவாசனை கூட வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, அறநிலைத்துறைகளில் கல்வி வழங்குவது சதிங்கிறார். அப்படி என்றால் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய துரோகத்தையும், மோடி அவர்களுக்கு இவர் வக்காலத்து வாங்குவது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய முற்போக்கு சிந்தனையை, கடந்த காலத்தில் திராவிட இயக்கங்களின் தியாகத்தால் உருவான கல்வியை அழிக்க பார்க்கிறார். யாருக்கு ஏவல் வேலை பார்க்க பார்க்கிறார்? மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் மோடிக்கு ஏவல் வேலை பார்க்கிறார். மோடி எடப்பாடி பாஜக அதிமுக கூட்டணி என்பது தமிழர்களின் கல்வியை சிதைக்கிற கூட்டணி. பாஜக அதிமுக கூட்டணி என்பது தமிழர்களுடைய தன்மானத்துக்கு எதிரான கூட்டணி. பாஜக